ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். சரி, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நிமிடம் எம்பெருமான் சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் மனதிலே நினைத்து ஒரு நிமிடம் வழிபடும்படி ஏற்றுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த புதிய வகுப்பிலே கிரகத்தினுடைய சேர்க்கை, கிரகத்தினுடைய பார்வை, இப்ப அதை கேட்க முடியும். கிரகத்தினுடைய பார்வை, கிரகத்தினுடைய சேர்க்கை, எதெல்லாம் எப்படியெல்லாம் பலனளிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜோசியத்துல 80% பலனை தருவது கிரகத்தினுடைய சேர்க்கைகளும் கிரகத்தினுடைய பார்வைகளும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகத்தினுடைய பார்வை அந்த பாவகத்தை விரிவு செய்வதாக இருக்கும். அதே நேரத்தில் தீய கிரகத்தினுடைய பார்வை எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை புண்படுத்துகிறது. இப்ப 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை நசிந்து போய்விடும். ஒரு கிரகம் ஒரு இடத்தை பார்த்தாலே அந்த இடம் மிகப்பெரிய டேஜ் ஆயிரும். அதே நேரத்துல கூட்டு கிரகத்தினுடைய பார்வை ஒரு இடத்தில் விழும்போது அந்த இடம் மிக மிக டேமேஜ் ஆகிவிடும். இப்ப கிரகத்தினுடைய ஒவ்வொரு கிரகமும் இந்த இடத்துல இருந்தா நல்லது என்று ஏன் சொன்னார்கள்? அந்த பார்வை இந்த இடத்தில் இருந்து இந்த இடத்திற்கு விழும். அப்படி பார்வை விழும்போது அந்த இடம் புனிதமாகிறது என்பதால் சொன்னார்கள். அப்ப கிரகத்தினுடைய பார்வைக்கும் கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரு மனிதனை வளப்படுத்துகிறது, மகிழ்ச்சி படுத்துகிறது. இப்ப 3ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம்? யாராவது ஒருத்தர் எந்த ஒரு கேள்வி கேட்ட பதில சொல்றது இல்ல, கேள்வியே கேட்கறது இல்ல. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஒரு தோசையை கத்துக்கிற முடியும்? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா முந்திக்கிட்டு சொல்லணும், பச்சா சொல்லணும். ஐயா, சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது 3 6 இருக்கலாம்னு சொல்லிருக்கீங்க ஐயா. நீங்க எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கணும் சொல்லுங்க. அப்ப 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சனி இருந்தா நல்லது. 3ஆம் ஓகே. அடுத்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இருக்கலாம் ஐயா. சூரியனும் இருக்கலாமா 3ஆம் இடத்துல? நீங்க இருக்கலாம்னு சொல்லிருக்கீங்களே. 8 12ல மறைய கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? 3ல சூரியன் பொது மறைவு இல்லைன்னு சொல்லிருக்கீங்கயா. சரி, அப்ப ஒரு கிரகத்தினுடைய பார்வை எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல மாறும்.
என்ன அவசியமோ ஏதோ ஒரு இப்ப கிரகத்தினுடைய பார்வையை பாருங்க. 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தான். அது லேசான மறைவு. மறைவு என்றால் டிஸ்டன்ஸ், தூரம். பூமியிலிருந்து அந்த கிரகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் 3ஆம் இடம் என்பது கொஞ்சம் விலகி இருப்பது, 6ஆம் இடம் என்பது அதை விட விலகி இருப்பது, 8ஆம் இடம் என்பது அதை விட தூரத்தில் இருப்பது, 12ஆம் இடம் என்பது கடுமையான மறைவு, ரொம்ப தூரமா போயிடுச்சு. அந்த கிரகத்தினுடைய ஒளி கதிர்கள் பூமியில் விழவில்லை அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 9வது இடத்தை பார்க்கும். எந்த கிரகம் இருந்தாலும் ஒற்றை பார்வை மட்டுமே உடைய புதன், சுக்கிரன், சூரியன் இவை எல்லாமே ஒற்றை பார்வை உடைய கிரகங்கள். 7ஆம் பார்வை மட்டும்தான் உண்டு. அப்படி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 7வது பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பெறுவதால் சனி எந்த இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்த்தால் அவன் பெரும் செல்வ சீமானாக வாழ்வான். எழுதிக்கீங்க, 3ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி. சரி, 3ஆம் இடத்தில் மட்டும் சனி இருக்கணுமா? சனிக்கு எத்தனை பாகம் இருக்கு? 3, 7, 10. இந்த 3, 7, 10 பாதைகளில் ஏதாவது ஒரு பாதையில் 9வது இடத்தை பார்த்தால் சனி திசையில் அவன் பெரும் செல்வ சீமானாக விளங்குவான். சரி, அதுக்கடுத்து சனில செவ்வாயிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். செவ்வாயில் ஒரு மனிதனுக்கு இருந்தால் நேரடியாக 7ஆம் பார்வையாக பாக்கி காலத்தை அது பார்க்கிறது. அப்படி பார்க்கும்போது பல புலன்கள் அந்த இடத்தில் வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஏக்கர் கணக்கில் வாங்கி போடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக மாறி விடுவார். செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்த்தால், ஐயா 3ஆம் இடத்துல இருந்தாலே பார்ப்போமா? செவ்வாய் கான்செப்ட புரிஞ்சுக்கணும். செவ்வாய் 4, 7, 8 எந்த இடத்தில் இருந்து அப்படி மைண்ட்ல செட் பண்ணிக்கீங்க. 4, 7, 8 பார்வையில் ஏதேனும் ஒரு பார்வையில் 9வது இடத்தை பார்த்தால் அந்த திசா புத்தி நடக்கும்போது பல நிலபுலங்கள் கிடைக்கும். ஏக்கர் கணக்கில் வாங்கி போடுவார். சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் மற்ற ஏக்கர் கணக்கில் வாங்கி போட முடியாது. அங்க ஒரு கிரவுண்ட் வாங்கினாலே அது ஒரு ஏக்கருக்கு சமம். நீங்க அப்படி எடுத்துக்கணும். ஐயா ஏக்கர் கணக்குல வாங்கி போடுறதா சொன்னீங்க, எனக்கு இதே மாதிரி அமைப்பு இருக்கு, ஆனா நான் ஒரே ஒரு கிரவுண்ட் தான் சென்னையில சைதாப்பேட்டையில வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது பல ஏக்கருக்கு சமம். அப்படியே ஒரு விஷயத்தை எடுத்துக்க கூடாது. பல ஏக்கர் கணக்குல வாங்குவேன்னு சொன்னீங்க, நான் வந்து 2 இதே வாங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? அதுக்கடுத்து புதன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பெரும்பாலும் சோசியர்கள் 3ஆம் இடத்தை கண்டு கொள்ளுவதே இல்லை. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் புதன் மறைந்து விட்டது என்று சொல்லிவிடுவார்கள். இந்த இடத்துல பார்வை சூட்சும விதிகள் இருக்கு. ஒரு கிரகத்தினுடைய பார்வையினுடைய ரகசியம் இருக்கு. புதன் இருந்தால் செல்வ வசதி கொண்டவனாக வாழ்வான். 3ஆம் இடத்துல போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம்? 3 புதன் செல்வ வசதி கொண்ட சீமானாக வருவான்.
கரெக்டா எப்ப நடக்கும்? புதன் திசை புதன் புத்தியில் அது நடக்கும். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புதன் புத்தி புதன் திசை நடக்கும். சரி ஐயா, எனக்கு குரு இருக்கிறது. குரு இருந்தால் என்ன? கட்டாயம் 3ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகத்துல இருக்கும். அதனாலதான் நான் அவ்வளவு எல்லா கிரகத்துக்கும் சொல்றேன். அப்ப அதுல இருந்து நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துடலாம். சனி இருக்கு, அடுத்து சனி போது சனி புத்தி வரப்போகுது அப்படின்னா உறுதியாக அது கிடைக்கும். புரியுதா? அதுக்கு குரு இருக்கு. 3ஆம் இடத்திலே குரு இருந்தால் 9ஆம் இடத்துல பார்க்கும். அல்லது குருவுடைய பார்வைகளில் 5, 7, 9 பார்வைகளில் 7ஆவது ஒரு பார்வையில் 9வது இடத்தை பார்த்தாலும் பொருந்தும். நல்லா கேட்டுங்க. 3ஆம் இடத்துல இருந்தாலே கிடையாது. 3 பார்வைகளுடைய சனி, செவ்வாய், குரு இவர்கள் 9ஆம் இடத்தை பார்க்கிறார்களா? 9ஆம் பார்க்கிறோம் பாருங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க பாயிண்ட் எடுத்துடலாம். ஆமா பாக்குது அப்படின்னா அந்த திசா புத்தி எப்போ பாருங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டயத்தை புரிச்சுக்கோங்க. திசா புத்தி நடந்து முடிஞ்ச டயத்தை புரிச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் இது நடந்துச்சா அப்படின்னு கேட்கணும். இப்ப பாருங்க, குரு இருந்தால் எங்க 3 வச்சுங்க. ஆனா உங்க மைண்ட்ல குரு 5, 7, 9 என்ற பார்வைகளில் ஏதாவது ஒரு பார்வையில் 9வது வீட்டை பார்த்தால் குரு 9ஆம் இடத்தை பார்த்தால் ராஜதந்திரியாக இருப்பான். மந்திரி மந்திரியாக மந்திரியாக இருப்பார். மந்திரியாக இருப்பார். சமானமான ஆளுநர் சார், வேற ஒண்ணும் கிடையாது. மந்திரியாக, அதாவது அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு. பாருங்க, ஊருக்குள் பெரிய மனிதனாக உலாவுவான். ஊருக்குள் பெரிய மனிதனாக உலா வருவான். சார், இந்த 5 கிரகத்தை நான் சொல்ல போறேன். 5 கிரகத்தையும் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் கட்டாயம் எடுத்துடலாம். கன்ஃபார்ம். ஒரு ஜாதகம் பக்கம் வர்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஜோசியர் கூட 4 பாயிண்ட் தான் சொல்றாங்க. என்னுடைய நண்பர் கிருஷ்ணகிரி இதுல இருக்காரு, திருவண்ணாமலை அருண். அவரெல்லாம் ஒருத்தர் மிகப்பெரிய ஜோசியர். அவர்கிட்ட 8000 ரூபாய் பார்த்திருக்காரு. அவரும் இவரும் பேசிய அந்த ரெக்கார்டிங் நடத்தி வச்சிருந்தார். 4 பாயிண்ட்ல முடிச்சிட்டார் சார். நான் சொல்றேன், 8000 ரூபாய் வாங்கினது பிரச்சனை கிடையாது. 80,000 ஒரு அதுக்கு ஒருத்தா சொல்லணுமா இல்லையா? அப்ப இது மட்டும் இந்த 4 கிரகத்தை மட்டும் 5 கிரகத்தினுடைய பார்வையை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே கட்டாயம் ஒரு பலனை நீங்க எடுத்து விடலாம். அந்த திசாபுத்தி முடிஞ்சிருந்துச்சுன்னா இதை அடைஞ்சிருப்பீங்க. அல்லது திசாபுத்தி இப்ப வரப்போகுது, இந்த நேரத்துல நீங்க உறுதி அடைவீங்கன்னு அர்த்தம். பாருங்க, குரு 9ஆம் இடத்தை பார்த்தார். அப்ப 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் இடத்தை பார்க்கணும்னா இடத்த மட்டும் பார்க்கணும்னா 3 இருந்தா நேரடியா 7வது ராசியில 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க பார்க்கணும்? 5வது ராசியில பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. அப்ப சொல்லுங்க, 1, 2, 4. அப்ப குரு 5ல இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்கணும்.
9ஆம் இடத்துல இருந்தா அதுக்குதான் முக்கியத்துவம். 9ஆம் இடத்துல இருந்தா அதோட சிறப்பு என்னன்னா லக்கணத்தை பார்க்கணும். லக்கணத்தை அல்லது சந்திரனை சுபர்கள் பார்த்தால் ஆயுள் தீர்க்கம். லக்கணத்தையோ சந்திரனையோ சுவர்கள் பார்த்தால் ஆயுள் தீர்க்கம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போட்டுங்க. லக்கணத்தையோ சந்திரனையோ பாவர்கள் பார்த்தால் ஆயுள் பங்கம் ஏற்படும். ஓகேவா? இது அதுக்கடுத்து சார் எனக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் 3ல சந்திரன் இருக்கு அப்படின்னா 9ஆம் இடத்துல சந்திரனுக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை. 3 சந்திரன் இருந்தால் சுகவாசியாக வாழ்வான். சுகவாசியாக வாழ்வான். சுகவாசினா என்னங்க? வசதி வாய்ப்பு வாங்க முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க, 3ல சந்திரன் இருக்கா, எப்ப அவனை பத்தி பயப்படாத, சந்திர திசையிலிருந்து அவன் சுகவாசிய வாழ்க. சரி, சந்திர திசைய வராது சார் அப்படின்னா அந்த பலனை கொடுக்க வேண்டியதை பூரா சந்திர புத்தியிலே இறைவன் கொடுத்து விடுவான். அப்ப அழகா டேட் குறிச்சிடலாம். சாப்ட்வேர்ல போட்டீங்கன்னா திசா புத்தி டேட் வைஸா வந்துருது உங்களுக்கு. இப்ப சந்திர புத்தி எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்து இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் எல்லாம் சந்திரன் ஆக்டிவேட்ல இருக்கும்போது உங்களுக்கு சுகமாக வாழ்வதற்கு அந்த சந்திரன் ரெடியா இருக்கா. இப்ப புதன் சொல்லிட்டேன்னா சார், புதனை சொல்லிட்டேன், சனியை சொல்லிட்டேன், செவ்வாயை சொல்லிட்டேன், சுக்கிரன் சுக்கிரன் முக்கியமான இருக்கு. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் என்றால் பெருசா இருக்கா, பெருசா இருக்குமா? கொஞ்சம் பெருசாவே இல்லை. சுக்கிரன் இருந்தால் அது என்ன உண்டாகுமா? அநேக பேருக்கு எஜமானாக வாழ்வான். அநேக பேருக்கு எஜமான். இது என்ன பொறுப்பாக சார்? அநேக பேருக்கு எஜமானாக வழங்குவான்னா ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம். அப்ப 10ஆம் இடத்தை பார்க்கணும். ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம், அதுக்கு ஓனரா இருக்கலாம், அல்லது மக்களின் தலைவன் பிரதிநிதியா இருக்கலாம், ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கலாம், அல்லது ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், அல்லது ஜாதி சங்கத்துக்கு ஒரு தலைவனாக இருக்கலாம். அநேக பேருக்கு எஜமானாக இருப்பான். யாரு? 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மைண்ட்ல வச்சுக்கணும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அநேக பேருக்கு எஜமானாக இருப்பான். கடக லக்கணத்தில் பிறந்தவனுக்கு சுக்கிரன் வலிமையாக இருக்க வேண்டும். கடக லக்கணத்துக்கு தூக்கி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரே கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன். கடக லக்கணத்துக்காரனுக்கு சுக்கிரன் எங்க இருக்கணும்னு தெரியுமா? யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து நீங்க குறிப்பிடுத்தீங்கன்னா நேரம் சொல்லியிருப்பீங்க. நிறைய பார்க்கல. கடக லக்கணத்துக்காரனுக்கு சுக்கிரன் 1, 5, 9 இருந்தால் 1, 5, 9 இருந்தால் அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அந்த டயத்துல சுக்கிர திசை வந்துருச்சுன்னா அப்படியே அப்பா 1000 பிளஸ். கடகலக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து 1, 5, 9 இருக்கணும். 50 இருக்க வேண்டும். 3 இருந்தால் 7ஆம் பாதையில் 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அவன் நிச்சயமாக அந்த திசையோ
புத்தியோ வந்தால் அவன் பல பேருக்கு எஜமானாக விளங்குவான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து என்ன சொன்ன சார், ராகு கேது அதே சுக்கிரனுக்கு என்ன பலனோ அதேதான் ராகு கேது. 3ஆம் இடத்தில் ராகு கேது இருக்கலாம். சுக்கிரன் அங்கே மறைவு ஸ்தானம் என்று மகாகவி காளிதாஸ் குறிப்பிட்டாலும் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் அவன் அநேக பேருக்கு எஜமானாக விளங்குவான். இதுவரை புரியுதா சார்? சரி, இப்ப அடுத்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்விக்கு யார் கரெக்டா பதில் சொல்றான்னு பார்ப்போம். அதியோகம் என்றால் என்ன? சந்திர அதியோகம் என்றால் என்ன? கேள்வி அழகப்பான் மகேந்திரன். சார், சந்திரனுக்கு 6-7 கிரகங்கள் இருந்தா அது சந்திராதியோகம். சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது இருக்காது, காது கொஞ்சம் ப்ராப்ளம். சந்திரனுக்கு 6-7-8 கிரகங்கள் இருந்தா சந்திராதியோகம் சார். ஏன்? ஏன்னா சந்திரனோட ஒளி வந்து அந்த இடத்துல அதிகமா படும். பார்வை. நீங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன்? சரி, நீங்க சொன்ன கருத்து ரைட்டு. சந்திரனுக்கு மறுபடியும் சொல்லுங்க சார். சார், 6-7-8 கிரகங்கள் இருந்தா அது சந்திர அதியோகத்தில் இருக்குன்னு அர்த்தம். என்ன கிரகம்னா? எல்லா கிரகமும் தான் சார். ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். விஜயதேவர்கள் வச்சுக்கலாம். சரி, ரைட்டு. அடுத்து அடுத்து யாருக்கு தெரியும்? கரெக்டா சொன்னீங்கன்னா பரிசு வழங்கப்படும். ஜோதிட புக்கு தெரியாம புக்கெல்லாம் வாங்கிட்டேன். ஒரே புக்கு வாங்கிட்டேன். உங்களுக்கு பரிசு சார். டக்குனு நெட்டுக்கிட்டு பார்க்க கூடாது. சொல்லுங்க சார். சுபகிரகங்கள். வெரி குட். சுபகிரகங்கள் இருக்கணும். ஏன் சுபகிரகங்கள் இருக்கணும் சார்? பௌர்ணமி திதியா இருந்து சூரியன், சுக்கிரன், குரு, சந்திரனுக்கு 6-7-8 இருந்தா சந்திர அதியோகம் சிறப்பா இருக்குங்க சார். சரி, ஓகே. நான் எதிர்பார்க்கிறேன் பாயிண்ட் வரல. சந்திர அதியோகம்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சந்தோஷம். மத்தவங்களுக்கு நோட் பண்ணிக்கீங்க. சந்திரனுக்கு 6-7-8 அவர் சொன்னாரு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது சந்திர அதியோகம் என்று பெயர். இல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன், எதற்கு, எப்படி என்று நாம் யோசிக்க வேண்டும். அதுதான் கிரக பார்வை. வேற யாராவது கெஸ் பண்ண முடியுதா? சந்திரனுக்கு 6-7-8 இருந்தா சகட யோகம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். குரு இருந்தா. சந்திரனுக்கு 6-7-8 குரு இருந்தா சகட யோகம் கேள்விப்பட்டிருக்கேன். சகட யோகம் என்பது குருவுக்கு 6-8-12 இருந்தால் சகட யோகம். ஆக்சுவலா சகட யோகம் சொல்லவே கூடாது, சகட தோஷம் பேரு. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து டிவி ஷோரூம் வச்சிருந்தார். ஒரு 50, எப்பயுமே ஒரு 200-300 டிவி அப்படின்னு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தை வச்சு ஒரு 50 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஒவ்வொன்று பேர் மனுஷன் சாப்பிட நேரம் இருக்காது. சகட தோஷம் வந்துச்சு, க்ளோஸ் ஆயிட்டாங்க. மனுஷன் ரொம்ப க்ளோஸ் ஆகி கம்பெனி க்ளோஸ் பண்ணி ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. அது சகட தோஷம். எல்லாத்துலயுமே யோகம் தான் சொல்லுவாங்க. ஜோசியர் மரண யோகம் சொல்லுவேன். மரணம் என்னைக்காவது யோகமா இருக்கா? யாருக்காச்சும் மரண யோகம் வந்து விட்டது, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அப்படி சொல்லி மரணத்தை போய் யாராவது யோகம்னு சொல்லுவாங்களா? யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் என்ன? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? கிரக சேர்க்கை. நல்ல பலன் தரும் கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை மட்டும்தான் மட்டும்தான் பலன். நல்ல பலன் தரும்.
கிரக சேர்க்கை மட்டும்தான் யோகமா? நான் கேட்கறதுல மதிநுட்பமா கேட்பேன். கிரக சேர்க்கை மட்டும்தான் யோகம். அது நல்லதா கெட்டதாங்கிறது அப்புறம் தான் பார்க்கணும். இல்ல சேர்க்கை, பார்வை யார் எல்லாம் யாரு? கிடைக்கும். ஜெயராணி. செயற்கை சார், கிரகத்தினுடைய சேர்க்கையும் பார்வையும் தான் யோகமாகவும் தோஷமாகவும் வருகிறது. சேரக்கூடாத இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அது தோஷம். சேரக்கூடிய இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அது யோகம். ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் பார்க்கும் போது இரண்டு நட்பு கிரகங்கள் பார்த்து கொண்டால் யோகமாக மாறிவிடும். இரண்டு பகைபற்ற கிரகங்கள் பார்க்கும் போது தோஷமாக மாறிவிடும். சூரியனும் சனியும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அது யோகமா தோஷமா? சார் நான் கேக்குறேன், டக்குனு இவங்க தப்பா ரைட் அடிக்க சார். அடுத்த நிமிஷம் அடிக்கணும் சார். பால் தோஷம் 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 ஐயா, தோஷம் ஐயா. ஏன் தோஷம்? ரெண்டுமே ஆவாத கிரகம் ஐயா, தனக்குள்ள சண்டை போட்டுக்கிற மாதிரி. சூர்யாவா? ஆமாங்க ஐயா. ஏன் சூரியனும் தோஷம் அப்படின்னா இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்கள். இரண்டு நட்பு கிரகங்கள் சேர்ந்தால் யோகத்தை தெரிகிறது. இரண்டு நட்பு கிரகங்கள் பார்த்தால் யோகத்தை தெரிகிறது. நல்லா கேட்டுக்கங்க, இரண்டு பார்க்கக்கூடிய கிரகம் இதுக்கு அதுக்கு ஆகுமா? அப்ப நட்பு பகை இதெல்லாம் உங்களுக்கு அத்துமடியா தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சாத்தே நம்ம ஒரு பலனை எடுக்க முடியும். எந்த கிரகத்துக்கு எது நட்பு, எந்த கிரகத்துக்கு எது பகை, எந்த கிரகத்துக்கு எது தீமை என்பதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பாருங்க, இதோடைய சேர்க்கை எப்படி இருக்கு? யோகமா தோஷமா? ஒண்ணு உச்சமாகி ஒண்ணு ஆட்சி ஆகுது ஐயா. ஒண்ணு உச்சமாகுது, ஒண்ணு ஆட்சி ஆகுது. பகை கிரகம் தோஷம் தான். தோஷம் ஐயா. நீங்க தோஷமா? ஆமாங்க ஐயா. எப்படி? சூரியன் செவ்வாய் சேர்ந்து எங்க இருந்தாலும் அது இளம் வயதில் விதவையாவால்னு ஒரு விதி இருக்குதுங்க ஐயா. அதுபடி சூரியனும் செவ்வாயும் எவ்விடத்தில் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது இளம் அமங்கல யோகம். சூரிய திசையோ செவ்வாய் திசையோ அல்லது சூரியனுடைய சாரம் வாங்கியவனுடைய திசையோ செவ்வாயினுடைய சாரம் வாங்கியவனுடைய திசையோ நடைமுறைக்கு வந்தால் அவுட். ஆனா இந்த ரெண்டு மருத்துவ கிரகம். நான் இப்ப என்ன கேட்கிறேன், இந்த ரெண்டும் சேர்ந்திருப்பது யோகமா தோஷமா? தோஷம் நினைக்கிறேன். தோஷம் தானே வரும். எப்படி? பகை கிரகம் சூரியன் சேர்ந்தா தோஷம் பகை கிரகம். நீங்க எல்லா பேருமே மறுபடியும் அடிப்படைக்கு வரணும். டீ ப்ரோமோட் பண்ணிட்டேன் இல்லையா, அது பார்வை சேர்க்கை வச்சு சொல்ல. ஏன்னா சூரியன் செவ்வாய் நம்ம மருத்துவ கிரகம். இப்போ மருத்துவர் ஆகிறதுக்கும் அதை யூஸ் பண்றோம். கெட்டதும் நடக்குது. அப்போ அதோட ஃபுல் நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும்ன்றதையா. ரைட்டுமா. இப்ப இன்னொன்னு நீங்க கேட்கறது ஐயா, லக்னத்தை சொல்லுங்கன்னு கேட்கணும். லக்னத்தை சொல்லிட்டு செவ்வாயின சூரியனு நம்ம யாருக்கு முடிவெடுக்க முடியும்? ஓகேவா? அப்படி இல்லாட்டி நான் இப்ப உங்களுக்கு என்ன பதில எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகமா பகை கிரகமா? நட்பு கிரகம் ஐயா. சேர்ந்தா எப்படி இருக்கும்? நன்மையே இருக்கும் ஐயா. யோகமா இருக்கும் ஐயா. அவ்வளவுதான். இரண்டு நட்பு கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் யோகத்தை தரும். அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்ப பாருங்க, இங்க வரும் சூரியன் சுக்கிரன் இணைவு.
இரண்டு, பகைமற்ற கிரகங்கள் ஒரே இடத்தில் இருப்பதும் ஆபத்தை கொடுக்கும். அப்ப ஒரு 2 கிரகம் சேர்ந்துருச்சுன்னா இந்த கிரகத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் எப்படி டேர்ம்ஸ் ஆர் கண்டிஷன்? 2 நட்பு கிரகங்கள் அப்படின்னா, இப்ப சூரிய திசையில் சுக்கிர புத்தி நடக்கும் போது இது 2 எப்படி வரும்? நட்பாளைய தர்மா, நட்பாளைய தராது. திசாநாதனுக்கு புத்திநாதன் நண்பனாய் இருக்க வேண்டும். அப்படி நண்பனாய் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேரத்திலே உண்டாகும். இப்ப சூரிய திசை ஒருத்தருக்கு நடக்கும் போது, சனி புத்தி நடக்கும் போது அவருக்கு நண்பனை தருமா? சனி எங்க இருக்கோ அதுதான் தருமா. பெரும்பாலும் சனி சரியா அமையல அப்படின்னா பெருங்கொண்ட சொல்லனா துயரத்தை அவர் அடைவார், பெரிய துன்பத்தை அடைஞ்சிருவார். ஏன் கேட்டா திசாநாதன் சூரியனுக்கும் புத்திநாதன் சனிக்கும் ஒத்து போகாது. அப்ப சூரிய திசையில் சுக்கிர புத்தியில் எப்படி இருக்கும்? சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. அப்ப சுக்கிர திசையில் சூரிய புத்தியும் சூரிய திசையில் சுக்கிர புத்தியும் இருவரும் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். சுக்கிரன் அஸ்தமனமாகியோ மறையக்கூடாத இடத்தில் மறைந்தோ பகை வீட்டில் இருந்தோ நவாம்சத்தில் நீசம் பெற்று இருந்தாலோ மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிப்பான். அப்ப ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டியது எது என்று கேட்டால், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் போது 2 நட்பு கிரகங்களா அல்லது பகை கிரகங்களா அல்லது சமம் பெற்ற கிரகங்களா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆட்சி பெற்ற கிரகத்தோடு நீச்சம் பெற்ற கிரகம் உட்கார்ந்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இது நல்ல பலனா தருமா? ஆட்சி பெற்ற கிரகத்தோடு நீச்சம் பெற்ற கிரகம் உட்கார்ந்து இது நல்ல பலனை தருமா? இங்க வாங்க, சந்திரன் செவ்வாய் நீச்ச பங்கம். நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் நீச்ச பங்க ராஜ்யம் ஆகும் ஐயா. 2 நட்பு கிரகம் வேறீங்க, அதனால நல்ல பலன் தருங்க. ஆமா, நீச பங்க ராஜ்யம் நான் எதிர்பார்க்கல, அந்த நீச பங்கம் ஆயிடுச்சு. இதே யாருக்கு இருக்கு? இதே நடிகர் யாருக்கு இருக்கு? விஜய்க்கு இருக்கா? விஜய்க்கு இதே மாதிரி இங்க வருங்க. 3ஆம் அதிபதி செவ்வாய் நீசம். கரெக்டா செவ்வாய் திசையிலே செவ்வாய் புத்தியிலே தங்கச்சி இழந்தார் 1986 நினைக்கிறேன். கரெக்டா அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வரும்போது கூட தங்கச்சி இறந்துட்டாங்க. அப்ப நீ என்னைய பொறுத்தவரை நீசம் பெற்ற பங்கமாக இருந்தாலும் அதனுடைய வேலையும் செய்து நீச பங்கம் பெற்ற கிரகம் நீசத்தினுடைய வேலை செஞ்சு கொடுது. இது என்னுடைய அனுபவத்தில் உள்ளது. பங்கத்தினுடைய வேலையை செய்யுது. அந்த டயத்துக்குள்ள திசாபுத்தி காலங்களுக்குள்ள 2 வேலை செய்யுது. இப்ப நான் கேள்வி கேட்டேன், டைவர்ட் ஆகிறேன். சந்திர அதியோகம்னா என்னன்னு தெரியும்? சரியா எங்கே இருக்கிறதோ 6, 7, 8 என்ற எண்கள் சுவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் உபயோகித்தால் அவன் இந்த உலகத்தை ஆளும் வேந்தனுக்கு சமமானவன். எல்லாத்தையும் யோகம் சொல்லிட்டே இருந்தான்.
நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் யோகம் சொல்லிட்டே இருக்கான். சந்திரனுக்கு ஒன்றுதான் அதியோகம் என்று சொன்னான். யோகமே எப்படி இருக்குன்னா அதியோகம் எப்படி இருக்கும்? இப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த விளக்கத்தை எந்த ஒரு யூடியூப்லயாவது இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. பல யூடியூப் பார்த்துருப்பீங்க, பார்த்துதான் நீங்க சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியல. பாருங்க, சந்திரன் எங்க போகிறோம்? சந்திரன் எங்க போகிறோமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 6, 7, 8 என்ற இடத்தில் புதன், சுக்கிரன் மூவரும் இருந்தால் மட்டும்தான் முழுமையான சந்திர அதியோகம் என்று பெயர். ஏன் சொன்னாங்க? இப்ப போடுவோம், சுக்கிரனை போடுவோம், புதனை போடுவோம். புரிஞ்சுட்டு இருக்கா ஏன் சொன்னாங்க அப்படின்னு? இப்ப குரு 7வது பார்வையில் சந்திரனை பார்க்கிறதா? 7வது பார்வையில சந்திரனை பார்க்குது. சரி, இப்ப புதன் 9, 10, 11, 12. புதன் ஒரு பார்வைதான், 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்கு. அப்ப 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இங்கே பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 2ஆம் இடத்தை பார்க்கிறதா? சுக்கிரனுக்கு ஒரே 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் நேர்கோட்டில் 12வது இடம் பார்க்கிறார். அப்ப இதுதான் சந்திர அதியோகம், கிரகத்தினுடைய பார்வை. அப்ப சந்திரனுக்கு 2 புறமும் சுவர்கள் பார்க்கிறார், சந்திரனையும் சுவர்கள் பார்க்கிறார். சந்திரன் இங்கே அதியோகத்தில் இருக்கிறார். புரியுதா சார்? முரளிதரன் சார், ஒசூர் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தீர்த்து நல்லா பேசுறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப புரியுதா? 6ல் இருக்கக்கூடிய கிரகம் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்ப சந்திரனுக்கு இருபுறமும் சுவர்கள் பார்வை பண்ணுவதால் இங்கு சந்திரன் அதியோகம் அடைந்தவனாக கருதப்படுகிறார். முன்னாடியும் பார்க்கலாம், முன்னாடியும் பார்க்கலாம், அதுவும் பார்க்கலாம். சந்திரனுக்கு ஃபுல் பவர். ஐயா, எனக்கு 3 கிரகம் இல்லையா, ஒரே ஒரு கிரகம் தான் இருக்கு என்று சொன்னால் இந்த பாவகம் விருத்தியாகும். எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, ஐயா எனக்கு 8ஆம் இடத்துல மட்டும் சுவர்கள் இருக்கையா அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுவர்கள் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சுவர்கள் இருக்கும் போது 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப புதனுடைய செய்தியோ புதனுடைய பற்றியோ 2ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்கள் விருத்தியாக மாறும். யாரு மைக்க ஆஃப் பண்ணிருக்காங்க? ஆஃப் பண்ணுங்க. யாரா மைக்க ஆன் பண்ணிருக்கீங்க? தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க சார். சந்திரனுக்கு இருபுறமும் தீய கிரகங்கள் இருந்தாலும், தீய கிரகங்கள் பார்த்தாலும் சந்திர திசையில் தாய் மரணத்தை தழுவுவாள். இதுக்கு பேர் பாவ கர்த்தாதி தோஷம். நல்லா கேட்டுக்கீங்க. சந்திரனுக்கு இருபுறத்திலையா பாவங்கள் இருக்கக்கூடாது. எந்த கிரகத்தினுடைய உறவுக்கு இருபுறத்திலும் கிரகங்கள் இருக்கிறதோ அந்த உறவுக்கு உயிராபத்து கட்டாயம் ஏற்படும்.
இப்ப சந்திரன் இருக்கிறது உதாரணத்துக்கு இங்கு ராகு இங்கு சனி இப்படி இருந்தால் சனி திசையடியோ ராகு புத்தி நடக்கும் போது தாய்க்கு உயிர்கண்டம் ஏற்படும். அல்லது ராகு திசை நடக்கும் போது சனி புத்தியில் தாய்க்கு உயிர்கண்டம் ஏற்படும். இதற்கு பெயர் பாவ கர்த்தாதி தோஷம் என்று பெயர். இது கேள்விப்பட்டீங்களா? மேடம் பாவ கர்த்தாதி தோஷம் என்று பெயர். இல்ல சார். எந்த கிரகம் இல்ல சார், கேள்விப்படல சார். ஆமா, உறவுகளை குறிக்கிறதோ அந்த கிரகத்திற்கு இருபுறத்திலும் பாவங்கள் இருந்தால் அந்த திசாபுத்தின் காரணங்களில் அந்த உறவுக்கு இருந்து ஆபத்து ஏற்படும். சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, சுக்கிரன் மனைவி, செவ்வாய் சகோதரன், புதன் மாமா, சூரியன் சந்திரன் புதன் குரு குழந்தை. வேற என்ன சார்? இதெல்லாம் ராகு கேதுங்க ஐயா. ராகு கேது. ராகு கேது. ராகு கேது தாத்தாப்பட்டி. கரெக்ட். தாய் வழி தந்தை வழி. என்னமா? ராகு கேது வந்து தாய் வழி தந்தை வழி தானே சொல்லுவாங்க. ஆமா, தாய் வழி கேது தாத்தா வழி அது தந்தை வழி. ஐயா ராகு தானே ஐயா தந்தை வழி. இல்லையா? ராகு தானே தந்தை வழி வரும். கேது தந்தை வழி. அப்படியா? தாய். சரிங்க ஐயா. ஆண் கிரகம்யா. ராகு என்ன கிரகம்? ராகு பெண் கிரகம். அலி. ஆமா, கேது அலி கிரகம். அது பெண் கிரகம் அல்ல, இது பெண் கிரகம். சாரி, ராகு பெண் கிரகம், கேது அலி கிரகம். ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. இதுதான் உறவு. இப்படி உறவு இருக்கும் போது நீங்க கவனம் எடுக்கணும். கிரகத்தை சேர்க்கை என பார்க்கும்போது உறுதியாக கவனிச்சு செலுத்தணும். இப்ப சனிங்க ஐயா. சனி சனி ஆமா, சனி 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 சித்தப்பா. வேலையாள். ஆமா, கரெக்ட். சனிக்கு வேலையாள் வருமாயா? சித்தப்பா வருமாயா? வேலையாட்கள் சித்தப்பாவும் வரும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். உச்சம் பெற்று சூரியன் இருக்கிறது. ராகுவோ செவ்வாயோ இப்படி இருந்து விட்டால் உறுதியாக செவ்வாய் திசை ராகு புத்தியின் அப்பாவுக்கு உயிராக. அல்லது ராகு திசையில் செவ்வாய் புத்தியின் உயிராக. பல ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்திருக்கிறேன். அதே போல இங்கே சுக்கிரன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சுக்கிரனுக்கு இருபுறத்திலும் பாவ கிரகங்களிலிருந்து அந்த இருபுறத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் நடுவிலே மாட்டிக்கொண்ட சுக்கிரன் மனைவிக்கு உயிராபத்தை உண்டு செய்யும். அது மட்டும் கிடையாது, இந்த கிரகம் கூட சேர்ந்திருக்கிற கிரகமும் அதை கொள்ளும். கூட செல்லக்கூடிய
இங்கே இருக்கிறது. எங்க ஒரே பாவகத்துக்குள்ள இருந்தாலும் என்னுடைய திசாபதி காலங்களிலே சுக்கிரன் என்ற மனைவிக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும். இதே இடத்துல குரு இருக்கு. குருவுக்கு இருபுறத்திலும் பாவர்கள் இருந்து அல்லது அந்த குருவோடு இரு பெண்கள் பெற்று கிரகத்தில் ஏதாவது ஒன்று திசை நடந்து இன்னொரு புத்தி நடந்தால் இடையில் இருக்கக்கூடிய குரு என்ற குழந்தைக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்தில் தீய கிரகம் அமர்ந்து தீய கிரகங்கள் பார்த்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் குழந்தைக்கு தப்பாமல் உயிர் கண்டத்தை கொடுக்கும். எழுதி வச்சுங்க. 5ஆம் இடத்தில் பாவர்கள் அமர்ந்து அந்த 5ஆம் இடத்தை பாவர்கள் ஒரு பாவர் பார்த்தாலே பாதிப்பை உண்டு செய்யும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அந்த இடத்தை பார்த்தால் உறுதியான பாதிப்பை உண்டு பண்ணும். இதுவே பார்வை. ஒரு கிரகத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எந்த கிரகம் எங்க இருக்கு எங்க பார்க்குது, பார்க்கிறவனுக்கும் அவனுக்கும் இருவருக்கும் நட்பா பகையா உறவா என்று பார்க்க வேண்டும். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள் அனைத்தும் பால்பட்டு போகும். அதுக்கடுத்து 2க்குரியவனும் 11க்குரியவனும் சேர்ந்தது பார்ப்பது பெரிய செல்வந்தனாக மாற்றும். பாருங்க, 2க்குரியவனும் பார்க்கக்கூடியவன் யாருன்னு பார்க்கணும். கிரகத்தை மட்டும் பார்க்க கூடாது, எந்த பாவகத்துக்குள்ள இருக்கான். அப்ப 2க்குரியவனும் 11க்குரியவனும் பார்த்துட்டாலோ சேர்ந்துட்டாலோ பரிவர்த்தனை பெற்று விட்டாலோ மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு கொட்டி குமிச்சு போடும். எப்ப அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது திசாபுத்திய மட்டும் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது, சாரம் பெற்றவனைக்கு பார்க்கணும். இப்ப செவ்வாய். இப்ப அவருக்கு செவ்வாய் திசையும் முடிந்து விட்டது, புதன் திசையும் வரப்போவதில்லை. இப்போது அவருக்கு யோகம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா தவறு. இவங்களுடைய சாதத்தை பாருங்க, இவங்களுடைய சாதத்தை பாருங்க, செவ்வாயுடைய சாதத்தை பாருங்க. அந்த சாதனாவின் திசையில் புத்தினாவுடைய திசையில் இந்த யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். திசைய மட்டும் வச்சு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா தோத்து போயிருவீங்க சார். நல்லா கேட்டுக்குங்க. சாரநாதனை பார்க்கணும். 8ஆம் இடத்தினுடைய சாரத்தை வாக்கியவனுடைய திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் 6ஆம் அதிபதியினுடைய புத்தியிலே ஆஸ்பத்திரியில கிடப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. 8க்குரியவனுடைய திசையில் 6க்குரியவனுடைய புத்தியில் ஒரு மருத்துவ செலவு உண்டு. வந்திருக்கா? முதல் உங்க ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணுங்க. சாரம் அவ்வளவு யோகமானது, அவ்வளவு தோஷமானது. சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போவார். நிறைய பேர் சாரத்தை பார்க்கவே தேவையில்லைங்க. என்ன அதாவது மிகச்சிறந்த அறிவாளி கேள்விப்பட்டிருக்கேன், மிக பேரழி வாழ்வார்கள். ஐயா சொல்லுங்க ஐயா. 8ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய திசையுமே எடுத்துக்கலாங்களாங்க ஐயா? இப்பதான் பாயிண்ட்க்கு வந்தேன். ஒரு மனிதனை கொல்லுபவன் யார்? நான் கேட்கிற கேள்விக்கு வாயை தொடர்ந்து பேசாத ஆளுகள் பேசணும். கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே. நானே கேள்வி கேட்கிறேன். நேற்று ஒரு ஆன்லைன் வகுப்புல நான் அட்டெண்ட் பண்றேன். 80-90 பெண்கள் படிக்கிறாங்க. அதுல ஒரு லேடி நடத்துற அந்த சார்ட்ட கேக்குறாங்க,
ஏதோ ஒரு கேள்வி அந்த அம்மா கேட்குது, ரொம்ப பணிவாதான் கேட்கிறாங்க. அதுக்கு நடத்துறவர் சொல்றாரு, ஏமா வெளியில படிச்சுட்டு வந்து இங்க கேள்வி கேட்காதீங்கம்மான்ற, உங்களை போய் அங்க டிரான்ஸ்பர் பண்ண போறேன். அவர் சொல்றாரு, வெளியில படிச்சதெல்லாம் இங்க வந்து கேள்வி கேட்காதீங்க, இது சரியா? வெளியில படிச்சாங்கன்னா உள்ள படிச்சாங்கன்னா மொட்டை மாட்டில படிச்சா என்ன? அந்த அம்மா கேட்டா கேள்விக்கு பதில் சொல்றது தெரியாது. வேதனையா இருக்கு. 80 பேர் படிக்கிறாங்க ஆன்லைன்ல. இது சரியா சார்? சார் உண்மை நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு பதில் தெரிய வேண்டும். அப்படி இல்லை என்றால் தெரியாது என்று சொல்லிவிடுவாங்க. இந்த பிருந்தா மேடம் கூட நேற்று கூட கேட்டாங்க, பள்ளிக்கு எந்த பாவகமா ஐயான்னு கேட்டாங்க. தெரியாதம்மா கேட்டேன். என்ன இருக்கு? எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய அவசியமும் இல்லை, எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிந்திருக்காது. எல்லாம் எல்லாமே தெரியும் என்று சொன்னால் என் பெயர் கடவுள். ரைட்டா மகேந்திர சார்? இப்ப பல்லுக்கு 2ஆம் பாவம் தான் வரும். 2ஆம் பாவம் நினைக்கிறேன் பல்லுக்கு. ஆமா ஆமா. அதே சில இடத்துல 2 பாவகம் 3 பாவகம் வருது. ஒரே குரூப் 2 பாவம் 3 பாவத்துக்குலாம் வருது. ஐயா நான் இன்னொன்னும் கேள்விப்பட்டேன் ஐயா. இப்போ இப்ப எப்படி இடது கண் வலது கண் பாவகம் மாறுதோ அதே மாதிரி இடது கை வலது கை, இடது காது வலது காது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாவகம் மாறுதல் இருக்கு, பாவகம் இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. கரெக்ட் கரெக்ட். எப்பா அமைச்சியா? சரி, இப்ப என்னமோ ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி சார்? ஐயா 8 குறையும் திசை, அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்த கிரகத்தினுடைய சார் ஒரு கேள்வி நல்லா கேட்டார் சார். 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பவன் மரணத்தை தருவானா? 8ஆம் இடத்தினுடைய அதிபதி மரணத்தை தருவாரா? இந்த கேள்விக்கு யாருக்காவது தெளிவான பதில் தெரியும்னா நீங்க சொல்லலாம். யாருக்காவது தெரியுமா? இதே கேள்விக்கு 3 ரூம்ல அப்படியே பதில் இருக்கு. ஐயா மரணம் தருவாரோ இல்லையோ, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை தரலாம்ல, இல்ல அந்த பாவகம் யார பாக்குதோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து அதுல உட்கார்ந்துருக்க கிரகம் வந்து அப்பாவை பாக்குதுன்னு அப்பாவுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஆமா, நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியவன் மரணத்தை தருவானா அல்லது அந்த இடத்துடைய அதிபதி மரணத்தை தருவான்? அது யார் அமர்ந்திருக்காரு? கண்டத்தையே தருவானா? சார் 8ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு பாக்கணும் சார். 8ஆம் அதிபதி யாருன்னு பாக்கணும். 8ஆம் அதிபதி லக்ன சுபரா இருந்தா லக்ன சுபரா அதிகமா பாதிப்பை தரமாட்டாரு. 8ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் அதிகமா இருந்தா அந்த பாவகிரகங்கள் மரணத்தை தரும். அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவனுடைய திசையில் மரணத்தை தரும். 8ஆம் இடத்துல பாதிக்கப்பட்டு அந்த தசபுதி காலத்துல மரணத்தை கொடுக்கும். ஐயா திசை புத்தி சாரம் எல்லாமே பார்க்கணும் இல்லையா? அது ஒரு இதுவா இருந்தா நம்ம பண்ணலாம், ஒரு ஜாதகமா இருந்தா நம்ம பண்ணலாம் ஐயா. பொதுவானா எனக்கு தெரியும், சொல்ல தெரியல ஐயா. 2யுமே பார்க்கணும்யா. சரி, 8ஆம் அதிபதி திசை அதிபதியும் பார்க்கணும், அதுல இருக்கிறவங்களையும் பார்க்கணும். 8ஆம் இடத்தில் இருப்பவன் என்னமோ சொல்றீங்க, காது கட்ட கேட்கல. 8ஆம் அதிபதி திசை பாதகாதிபதியோட லிங்க் இருந்ததுன்னா மரணத்தை தரக்கூடிய கண்டம் வரும் ஐயா. இன்னுமே நான் கேட்கிற கேள்வி மட்டும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. 8ஆம் இடத்தில் இருப்பவன் மரணத்தை தருவானா
அல்லது 8ஆம் அதிபதி மரணத்தை தருவானா அல்லது மரண கண்டத்தை தருவானா? 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி மரணத்தை தருவார், 8இல் அமர்ந்தவன் கஷ்டத்தை தருவார். கரெக்ட். யார் சொன்னது? சிவகங்கை பழனிசாமி. அதே அப்பா, கரெக்ட் அடிச்சுட்டார். இதுதான் உண்மையான பதில். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஒரு பதில் சொல்லுங்க, சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை எழுதினா சொல்லக்கூடாது. சொல்லிக்கணும்னா அந்த சொல்ல வெல்லக்கூடாதுன்னு அவருக்கு புரியுதா? நான் கேட்ட கேள்வி முதல் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் கேட்கக்கூடிய கேள்வி அழுத்தமாக கேட்கிறேன். 8ஆம் இடத்தில் அமர்ந்தவன் மரணத்தை தருவானா அல்லது 8ஆம் இடத்தினுடைய அதிபதி மரணத்தை தருவானா? இங்கே மரணம் என்பது மரணத்தையும் தரலாம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களையும் தரலாம் அல்லது மரண வேதனையை தரலாம். சரியான எக்ஸாக்டான பதில் சொல்லிட்டாரு. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ எனக்கு ஒரு டவுட் ஐயா. எப்போதும் மரணத்தை தருவதில்லை, அந்த திசாபக்தி காலங்களிலே வேதனையை தருவார். கரெக்டா சொல்லிட்டாரு. மரணத்தை தரக்கூடிய அபாயகரமான மனிதன் யார் என்று கேட்டால் 8ஆம் இடத்தினுடைய அதிபதியிடம் மரணத்தை தருவார். 8ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன் இங்கே 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2, 7 சம்பந்தப்பட்டாலே மரணத்தை கொடுத்துவிடும். 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்திலே போய் உட்கார்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் உறுதியாக மரணத்தை கொடுத்து விடும். பிருந்தா மேடம் சொன்னது மாதிரி 8ஆம் அதிபதியினுடைய சாரத்தையும் பார்க்க வேண்டும், நவாம்சத்தையும் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் வைத்துத்தான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஓகேவா ஐயா? எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு ஐயா. இப்போ நம்ம 8ன்றது வந்து எல்லாமே நெகட்டிவா கூட எடுத்துக்க கூடாதுல்ல. 8ன்றது வந்து திடீர் அதிர்ஷ்டம், மறைமுகமான பணம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, திடீர் அதிர்ஷ்டம், நான் ஒருத்தருக்கு பார்த்திருக்கேன். 8ஆம் அதிபதி திசை நடக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் தண்டனை, திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல பார்த்திருக்கேன், அந்த நடக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்கு. நம்ம 8ன்றது பயந்துகிட்டே கூட இருக்க கூடாதுன்றதுனால சொல்றேன் ஐயா. 8ஆம் அதிபதி யாரோட எழுதிக்க சார்? மெயினான பாயிண்ட், 8ஆம் அதிபதி யாரோட சேர்ந்திருக்கிறானோ பாருங்க. 8ஆம் அதிபதியோடு 11ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தால் அவருக்கு லாபத்தை கொடுக்காது. ஓராறு ஈராரட்டில் ஒளிந்திட்ட லாபக்கோளே மாறாது செல்வம் தேடி வாழ்நாளெல்லாம் மறுமையே மிஞ்சும். நவீன ஜோதிட சிந்தாமணியில் இருக்கிறது. 8ஆம் அதிபதி எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் டோட்டல் வேஸ்ட் ஆகும். அப்ப 8ஆம் இடத்தினுடைய அதிபதி சனியாகவோ குருவாகவோ செவ்வாயாகவோ வரக்கூடாது. ஏன்? விசேஷ பார்வை உண்டு. விசேஷ பார்வை உண்டு. புரியல. இவங்க 3 பேத்துக்கு விசேஷ பார்வை உண்டு சார். ஆமா, அந்த 3 இடத்துல விசேஷ பார்வை. மத்தவன் ஒரு இடத்த கழிப்பான். இவங்க 3 இடத்துல ஒருத்தர் வந்து அஷ்டமாதிபதியா வந்துட்டா 3 இடத்த கழிப்பான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இத போட்டு கட்டவா? இந்த கான்செப்ட் புரியுதா? இல்ல போட்டு கட்டவா? புரியுது சார். அவ்வளவுதான். 8ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதி 6லயோ 12லயோ இருந்தால் திடீர் ராஜயோகத்தை தரும். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தால் அவர்களுக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும்.
எட்டுக்குருவியை மறைஞ்சு போய்க்கான். எட்டுக்குருவி எப்படி இருக்குன்னா, எட்டுக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும்? ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும். சனியினுடைய நிலைமை நன்றாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி, எட்டுக்குரியவன், சனி, இந்த மூவரும் சேர்ந்துதான் ஒரு மரணத்தை மனிதனுக்கு கொடுக்க முடியும். இந்த மூவரும் ஒருத்தர் வளர்த்துட்டாரு அப்படின்னா மாற்றத்தை கொடுக்க முடியாது. ஐயா, எட்டுக்குரியவர் வந்து மறைந்தால் நல்லதா கெட்டதா ஐயா? எட்டுக்குரியவர் வந்து 6-12 வந்து மறையிறது வந்து நல்லதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா கெட்டதுன்னு எது ஐயா உண்மை? 75% நல்லது தானே ஐயா வரும். ஆமா, இந்த இடத்துல கேட்கறதுனால மதிப்புமான கேள்வி, ஹை லெவல் திங்கிங் இது. எட்டுக்குரியவன் அதுக்கிட்ட 3 பார்க்கணும். ஆயுள் பக்கமாகுமா, ராஜயோகத்தை தருமா? அப்ப எட்டுக்குரியவன் 6 அல்லது 12 மறைந்தால் யோகத்தை தரும். மறைந்து லக்னாதிபதி அஸ்தமனமாகவோ வக்கரமாகவோ 6-8-12 மறைந்து விட்டால், சனியினுடைய நிலைமையே சரியில்லை என்றால் அது யோகத்தை தராது, மாற்றத்தை தரும். தெளிவா புரிஞ்சுக்கணும் சார். எட்டுக்குரியவன் 12ல இருக்கான் அப்படின்னா ராஜயோகம் தரும். திடீர் ராஜயோகம் என்று பெயர். ஒரு மறைவு ஸ்தானத்தினுடைய அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அது திடீர் ராஜயோகத்தை தரும். மறந்துருச்சு, திடீர் ராஜயோகத்தை எனக்கு கொடுக்கும் போது நினைக்க கூடாது. அடுத்த செக்கிங் எங்க வரணும்? லக்னாதிபதி சனியினுடைய நிலைமை இப்ப மரணத்தை தருமா யோகத்தை தருமாங்கிறத மீதி 2 இடத்தை வச்சு நம்ம செக் பண்ணணும். லக்னாதிபதி வலிமையா இருந்தால், சனியினுடைய நிலைமை வலிமையா இருந்தால், வலிமை அப்படின்னா உங்களுக்கு 6 வகையான பலன் இருக்கு, சட்பலன்கள். அதெல்லாம் தெரிஞ்சாத்தே அது வலிமையா இருக்கா வலிமையா இல்லையான்றதே தெரியும். ஒரு கிரகத்தினுடைய வலிமையை வந்து எப்படி தெரிகிறது? 6 வகையான பலன்களை குறைந்தது தெரிந்தால்தான் அந்த கிரகத்தினுடைய நவாம்சத்தில் எப்படி இருக்கு என்பதை பார்க்கணும். சாரநாதன் கிடக்கூடாது. இன்னொன்று வீடு கொடுத்தவன் நீசமாகிவிட்டான். இங்கே உச்ச பலனை தருமா? ஒருபோதும் தராது, ஒருபோதும் தராதுங்க. அது வந்து நீச பலனை தரும். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதான? சரி, இப்ப பாருங்க, பாருங்க மனுஷன் பாருங்க, டிராபிக்ல போடுங்க சார். 2-வீலர்ல போடுங்க. 2-வீலர்ல போடுறவங்க ரோட்டு மேல நிறுத்தணும். இது என்ன? நில், கவனி, செல். இதுக்கு ஒரு கலர் இருக்கா? செல்லுக்கு என்ன கலர்? செல்லுக்கு பச்சை. நில், மனுஷன், கவனி, சிவப்பு. பிறகு பார்வைக்கு ஒரு சிம்பிள் பைக்ல ரோட் ஓரத்துல டக்குன்னு மஞ்சள் லைட் எரிக்குது அப்படின்னு என்ன பண்றான்? அந்த மஞ்சள் ஐயா நில்லனா தானே ஐயா ரெட் வரும். நில்லனா ரெட் வரும் ஐயா, சிவப்பு வரும். அப்படியா? ஆமாயா, ஆமாயா. சிவப்பு, மஞ்சளா? செல்லுக்கு பச்சையா. அது போட்டுருக்கீங்க, செல்லுக்கு பச்சை, கவனிக்கு மஞ்சள். இது வந்து நீங்க ஒரு உணர்ந்து ஒரு விஷயத்தை ஈஸியா உணர்ந்துறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப போயிட்டே இருக்கோம்,
சிவப்பு லைட் அடிக்குது. ஆக்சுவலா கேளுங்க, இல்லைன்னா மஞ்சள் தான் வரும். ஃபர்ஸ்ட் எல்லோ தான் வரும், அடுத்தது சிகப்பு வரும், அடுத்து பச்சை கவனி வரும். கவனி கவனி மஞ்சள்யா. அப்படியா? எங்க இருக்கு? ஓ, பூங்குழலி போட்டுன்னு சொல்லுங்க. நடுவுல இருக்கிறது மஞ்சள் போடுங்க, அவ்வளவுதான். மத்த ரெண்டு கரெக்டியா? சரி ரைட். மஞ்சள் தான் போட்டுக்கேன். நீல் சிவப்பு, கவனி மஞ்சள், செல் பச்சை. சரி, இது ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது இங்கு யாருமே சொல்லுவதில்லை. போலீஸ்கார மைக்கில் வந்து நெல்லு, கவனி, செல்லு அப்படின்னு சொல்றதில்லை. அந்த ஒளி நம் கண்ணீர் பட்டவுடன் நிறுத்தி கொள்கிறோம். மறுபடியும் பச்சை லைட் வந்தா பறந்து போறோம். ரைட்டா? அங்கே அங்கே நம்மை இயக்குவது எது? டிராபிக் ரூல்ஸ்ல நம்மளை இயக்குவது எது? இந்த கிரகத்தினுடைய பார்வை, இந்த கிரகத்தினுடைய இந்த லைட்டினுடைய வெளிச்சமே நமக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை நிப்பாட்டுது, கவனிக்குது, அப்புறமே போங்குது. அது மாதிரிதான் கிரகத்தினுடைய பார்வை. மனுஷனை நிப்பாட்டுவதும் போன்றதும், இல்ல நீ மேலவோ அப்படின்றதும், மேலிருந்து கீழே வா அப்படின்றதும் எல்லாமே கிரகத்தினுடைய பார்வையில் தான் இருக்கிறது. நல்லா தெரியுங்க. 5, 9 என்ற இடத்துல ஒரு சின்ன ரூல்ஸ், அது எவ்வளவு பெரிய ஆபத்து கொடுக்குது. சின்ன ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்து சனி பார்த்து திசை வந்தாங்க. 1, 2, 3, 4, 5. கூப்பிடு, போன் பண்ணு. சூரியன் சனி பார்த்தால் அந்த திசாபுத்தி காலங்களில் தந்தைக்கு உயிராபத்து ஏற்படும். தந்தைக்கு உயிராபத்தை ஏற்படும். அப்ப செவ்வாய் புதனுடைய சேர்க்கை மத்திய தருமா? தராது. ஏனென்றால் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. இனி பகைப்பற்ற கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேரும் போதோ, பகைவனுடைய வீட்டில் போய் அமரும் போதோ, பகைவர்களை பார்க்கும் போதோ, பார்க்கும் போதோ அது துன்பத்தை தருகிறது என்பதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஐயா சவுண்ட் ரொம்ப கம்மியா வருதுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா சவுண்ட் கம்மியா வருதுங்க ஐயா. சவுண்ட் ரொம்ப கம்மியா வருதுங்க ஐயா. இல்லைங்க, யாரோ உள்ளுக்குள்ள வந்து சவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கய்யா. அது யாருன்றத பார்த்தது இல்லையா? இல்லைங்கய்யா, சவுண்ட்ல கரெக்டா தாங்க இருக்கு. சரி 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 சொல்லு. சரி, இப்போ ஒரு கேள்வி மைனூட்டா சொல்ல போறேன். ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அது நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க ஏத்திங்க 2 அப்புறம் அங்க போய் ஏத்திக்க மாட்டேன். சரி, சூரியனுக்கு குருவும் சேர்ந்திருக்கிறது. சூரியனுக்கு குருவும் சேர்ந்து இருந்தாலும் பார்த்து சார் யாரோ மியூட்ல இருக்காங்க சார், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ண சொல்லுங்க சார் கொஞ்சம்.
யார் அது? இல்ல பண்ணிட்டேன் மேம், பண்ணியாச்சு. சரி சார், விளையாட்டு கிடையாது. இதை வந்து சீரியஸா அட்டன் பண்ணா பண்ணுங்க. இல்ல இது பண்ணி வெளியில போயிருங்க. சும்மா விளையாடக்கூடாது. ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த கிரகத்துக்கு பார்வை கிடையாது. யாராவது சொல்லுங்கப்பா. ராகு கேதுகளுக்கு பார்வை உண்டையா? 3ஆம் இடம் 7ஆம் இடம் பார்வை உண்டு என்றும் பலவே பார்வை இல்லை என்றும் இரு வேறுபட்ட கிரகங்கள் சொல்லியிருக்கிறது. நீங்க சொன்ன கருத்தை ஏத்துக்கிறேன். ராகு கேதுக்கு பார்வை இல்லை. ஓகே ரைட். அடுத்து எந்த கிரகத்துக்கு பார்வை இல்லை? ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாத்துக்குமே 7ஆம் பார்வை இருக்குங்க ஐயா. இல்ல, நான் கேட்டு பார்வை எந்ததுக்கு இருக்குன்னு கேட்கல சார், எதுக்கு இல்லை? அதனால இல்லன்றதுக்கு ஐயா அப்போ ராகு கேதுகளுக்கு இருக்குன்னு எடுத்துக்கணுமா இல்லன்னு எடுத்துக்கணுமா ஐயா? ஒரு முனிவர் என்ன சொல்றாரு? ஒரு முனிவர் இல்லைங்கிறாரு. இப்ப ரெண்டையும் கூட்டி நம்ம 2ஆல வகுக்க முடியாது. அதனால உங்க ஆய்வுக்கு இருக்குன்ற மாதிரி எடுங்க. 3-11ஆம் இடத்துல பாதிப்பு உண்டாக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஏத்துக்கிடுவோம், அப்படி இல்லாட்டி வச்சுருவோம். ஆனா பல முனிவர்கள் வந்து ராகுக்கு பார்வை இல்லை. ஏன்னா ஒளி கிரகம் அல்ல, ஒளியை மறைக்கும் கிரகம். அதனால பார்வை இல்லை. பார்வை என்பது என்ன? விஷன், பிளானட்டரி விஷன். அந்த பிளானட்டரி விஷனே கிடையாது. அப்ப ராகு கேதுக்கு நான் இதுவரை ராகு கேதுக்கு பார்வை பார்த்தது இல்லை. இனிமேல் ஆய்வுக்கு பார்க்கணும்னு வச்சிருக்கேன் சார். அஸ்தமனம் படைத்த கிரகத்துக்கு பார்வை இல்லை சார். நல்லா கேட்டுங்க. எந்த கிரகம் அஸ்தமனம் அடைகிறதோ அந்த கிரகத்துக்கு பார்வை நீங்கள் பார்க்க கூடாது. சோடி முடிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப டீப்பான டெப்தான ஒரு கான்செப்ட். சொல்லுங்க ஐயா. நீங்க படிச்சதுல இந்த சொல்லியிருக்காங்களா? இல்லையா, நான் படிச்ச இடத்துலயும் ராகு கேதுக்கு பார்வை இல்லைதான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா சில பேர் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் கேட்டேன். நிறைய வீடியோ. அதாவது நிறைய பேர் ஜோதிட ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் ராகு கேதுவுக்கு பார்வை உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். SP சோமசுந்தர ஐயா அவர்களுடைய அனுபவத்தில் ராகு கேதுவுக்கு பார்வை உண்டு என்று சொல்கிறார். ஓகே. மூல நூலை நிறைய படித்தவர், 40 ஆண்டுகள் ஜோதிட துறையில இருக்கக்கூடியவர். ஏன்னா நிறைய சிஸ்டத்துல வந்து இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. NKV சிஸ்டத்துல கூட ராகு கேதுக்கு பார்வை இருக்குன்னு தான் ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் கேட்டேன். ஒருத்தர் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆய்வுக்கு எப்படி வருதுன்னு பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம ஒரு 10 ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணிட்டோம்னா அந்த ஜாதக அடிப்படையில இவருக்கு ராகு கேதுவனுடைய பார்வை பாதிக்குது அப்படின்னு இருந்தா உங்களுக்கு நம்பிக்கை எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இப்போ அஸ்தமனம் பெற்ற கிரகங்களுக்கு பார்வை இல்லைன்றீங்க. இப்போ நம்ம அந்த டிகிரி வச்சுதான் அது அஸ்தமனம் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே அப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். ஆமா, நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூரியனோடு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள அஸ்தமனம் அடையும். அப்படி அடைஞ்சிருச்சுன்னா அது 7ஆம் பார்வையில எந்த பார்வையும் பார்க்காது. அஸ்தமனம் என்றால் என்ன? சயின்ஸ்ல வந்து ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைந்து விட்டது என்று சொன்னால் சூரியனோடு நெருங்கிட்டது. அப்ப அந்த ஒளியினுடைய பவர்லெஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஒளி நெருங்கி விட்டுச்சு. குரு வந்து நெருங்கிருச்சு, குரு அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா குருவுடைய பார்வை அங்கே கிடையாது. இது மூல நூல் இருக்கக்கூடிய விஷயம். அஸ்தமனம் எந்த கிரகத்துக்கு பார்வை இல்லைன்னா அஸ்தமனம் அடைந்த அனைத்து கிரகத்துக்கும் பார்வை கிடையாது. அதை நீங்க 7ஆம் பார்வை குரு வந்து 5, 7, 9 பார்க்கும் நினைக்காதீங்க. டோட்டல் வேஸ்ட். புரியுதா? அன்னைக்கு ஐயா கிளாஸ் முடியும் போது ஒரு கேள்வி கேட்டேன். அஸ்தமனம் ஐயா அஸ்தமனமான கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்க்குமா? என்னையா புரியலீங்க? அஸ்தமனம் ஆன கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்க்குமா?
என்னய்யா புரியலையா? இல்லையா, அஸ்தமனம் ஒரு அஸ்தமனமான கிரகம் கிரகம் ஆயிடுச்சுன்னா மத்த கிரகங்கள் பார்த்தா பலன் உண்டான்றாரு. எனக்கு தெரிஞ்சு பலன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, இப்ப கேட்கப்படுது, அஸ்தமனம் அடைந்த கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்த்தால் பலன் உண்டா? ஆமா. உண்டு. ஆனா இந்த அஸ்தமனம் அடைந்த கிரகத்திற்கு பார்வை இல்லை, பவர்லெஸ். அதுக்கு என்ன சயின்ஸ்ல என்ன அறிவியல் ரீதியான உண்மை என்றால், சூரியனை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஒளியை இழந்து விடும். ஒளியை இழந்துச்சுன்னா ஒளிதான பார்வை சார், விசன் அப்படின்னா பார்வை. ஒளியாக இல்லையே, ஒளியே இல்லாத ஒரு கிரகம் எப்படி பார்க்கணும்? கண் இல்லாத ஒருவன் எப்படி பார்க்க முடியுமோ அது போலதான் நாங்க ஒளியற்ற கிரகம். அங்கே பார்வையற்ற பிளைண்ட் பிளானட்ஸ், அவ்வளவுதான். அந்த கிரகத்தினால் எந்த பயனும் இல்லைன்னு எடுத்துக்கணும். என்னமா? அந்த கிரகத்தினால் எந்த பயனும் இல்லைன்னு எடுத்துக்கணும். அது எங்க இருந்தாலும் நம்மளுக்கு பயன் கொடுக்காது. அஸ்தமனம் அடைஞ்சது முடிஞ்சு வச்சு. அஸ்தமனம் அடைஞ்ச கிரகத்துல சில பேர் பார்வை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்படி பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, தவறுதலான அப்படி எடுத்து பார்க்காதீங்க சார். உங்க ஃபேமிலி ஜாதகம் 4 ஜாதகத்தை வச்சுக்கோங்க சார். எப்பெல்லாம் எப்படிலாம் கடந்து வந்தாங்க, எப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்ப ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, எப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எப்ப மனசு டிப்ரெஷன் அந்த டயத்துல புரிச்சுக்கோங்க சார். புரிச்சுக்கிட்டு அந்தந்த டயத்துல என்னென்ன திசாபுத்தி நடந்துச்சுன்னு பாருங்க சார். பார்த்தாலும் நிறைய லேர்ன் பண்ணிடுறோம் சார். ஏன் நம்ம ஜாதகத்தையே எடுத்துக்கிறோம்னா, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களே ஏன் எடுத்துக்கிறோம்னா, ஒரு வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும் சார். அடுத்த ஆளுக்கு போய் கேட்க முடியாது. அப்ப உங்களுக்கு ஜாதகமே, உங்க ஜாதகத்தை உங்களால நீங்க வச்சு ஆய்வு பண்ணுங்க. எப்ப கல்யாணம் நடந்துச்சு, அப்ப திசாபுத்தி என்ன, அப்ப கோச்சாரத்தினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்னமோ அஸ்தமனம் அடைஞ்சிருக்கா, அஸ்தமனம் அடைஞ்ச கிரகம் பார்வை இல்லைங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இல்ல, 3 இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நிறைய பேர் அஸ்தமனத்துக்கு பார்வை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா, புதனுக்கு அஸ்தமன தோஷம் உண்டா ஐயா? ஐயா நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க புதன் வக்கர அடையக்கூடாதுன்னு போட்டிருந்தேன். புதன் அஸ்தமனம் அடைய சூரியன் புதனுக்கு 13 டிகிரில அஸ்தமனம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? சூரியன்ல இருந்து 90 டிகிரி தாண்டாத 2 கிரகங்கள், ஒன்று புதன், இன்னொன்று சுக்கிரனியா. இந்த 2க்குமே அஸ்தமன தோஷம் இல்லை. ஆனா அஸ்தமனம் போடுவாங்க. நீங்க ஒரு வீடியோல சொல்லிருக்கீங்க ஐயா, சூரியனுக்கு 13 டிகிரிக்குள் புதன் இருந்தால் அஸ்தமனம் சொல்லிருக்கீங்க. புதனும் அஸ்தமனம் ஆகும் ஐயா? அப்போ அந்த நீங்க சொன்ன கணக்கு டிகிரி கணக்குப்படி ஆகும் இல்லையா? வக்கரமே ஆகாது, அஸ்தமனம் ஆகும். சந்திரனே ஆகும். நல்லா கேட்டுக்குங்க. நிறைய ஜோதிட மேதைகள், இந்த யூடியூப்ல பேசுற ஜோதிட மேதைகள், அறிவியலை பற்றி புரிந்து கொள்ளாத ஜோதிட மேதைகள்லாம் சந்திரன் அஸ்தமனம் அடைவதில்லை. ஏன் அடையாது? ஒரு 12 டிகிரிக்குள்ள சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 12 டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் 2 சேர்ந்து இருக்கிறது என்று அர்த்தம். அங்கே சந்திரனுடைய நிலைமை என்ன? அஸ்தமனம் ஐயா. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. 12 டிகிரி தாண்டிடுச்சுன்னா 12 12 என்ன பண்ணும்? ஒரு நாளைக்கு 12 டிகிரி நகரம். 12 டிகிரி தாண்டிட்டா பெருதிமை. அமாவாசையை தாண்டி அடுத்த நாள் தொடக்கம் என்று அர்த்தம். அப்ப அமாவாசைக்கு முன்னாடி என்னது? அது பிரதிமைக்கு முன்னாடி என்னது? பிரதிமைக்கு முன்னாடி என்னது? அதுதான் அமாவாசைன்னு வந்துருதுங்களே. அமாவாசைனாலே சூரியன் இருள் தானே, சந்திரன் இருள் தானே. சந்திரன் சூரியனோடு இணைந்திருக்கிறதே அஸ்தமனம் தானே, அறிவியல் ரீதியாக சொல்லுகிறேன். ஆனா அதை நம்ம எடுத்துக்கிற கூடாது. அஸ்தமன தோஷம் அடையாதுன்னு சொல்லாமே தவிர அஸ்தமனம் அடையாதுன்னு சொல்ல முடியுமா? புரியுதா? பெருக்கி பாருங்க. 12.3 12 டிகிரி 3 மினிட்ஸ். இது அப்படியே பெருக்கி பாருங்க. 180 அப்படியே பெருக்கி பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். 7ஆம் இடத்துக்கு வரும்போது பௌர்ணமியா மாறிடும். மறுபடியும் இங்கே வரும்போது அது அமாவாசையா மாறிடும்.
இப்ப நீங்க மதிப்புமா பேசணும். யாராவது நீங்க பேசும்போது யாராவது சூரியன் உதய சந்திரன் அஸ்தமனம் அடையாதுன்னா இங்க வாப்பா, அஸ்தமனம் அடையாதுன்னா எதை வச்சுப்பா சொல்றேன்னு கேளுங்க. எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. எங்க வாத்தியார் சொல்றதெல்லாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொரு காண்பது அறிவுப்பா. அப்ப உங்க அறிவு இல்லையா? ஏன் அஸ்தமனம் அடையாதுன்னு கேட்கணும்ல. 12 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா ஏன் அஸ்தமனம் அடையாது? அங்கே சந்திரன் அஸ்தமனம். உண்மையில 2 கிரகம் சேர்ந்திருந்தால் அதை உறுதிப்படுத்துவது எது? 2 கிரகம் சேர்ந்திருந்தால் அதை உறுதிப்படுத்துவது டிகிரி அமாவாசை உறுதிப்படுத்துவது எதை வச்சு உறுதிப்படுத்துறீங்க? 2 கிரகம் சேர்ந்திருக்கீங்க. டிகிரி யார சொல்றாங்கன்னு போய் பாக்கணும் ஐயா. ஒரு கட்டத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கு, 2 எழுக்கிறது, அம்மாவாசை இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. இங்க 12 டிகிரிக்கு மேல போயிடுச்சுனாலே பிரதமை முதல் நாள் வந்துடும். ஆனா 2 சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 2 சேரல. இப்ப பாருங்க, இன்னொன்னு சொல்றேன். குரு இங்கே உச்சம், இங்கே அஸ்தமனம் விட்டது. உச்சம் பெற்ற குரு அஸ்தமனம் அடைந்துவிட்டால் அவருக்கு பார்வை இல்லை. வக்கரம் பெற்ற கிரகத்துக்கு கூட பார்வை உண்டு. அஸ்தமனம் எந்த ஒரு கிரகத்துக்கும் பார்வை இல்லை. இங்க பாருங்க, மேலோட்டமா பார்த்தா ஆகா குரு உச்சம் என்ன விரேஜனம், அங்க குரு அஸ்தமனம் அடைந்து விட்டது. அப்ப அந்த குருவுக்கு விஷனே கிடையாது, பார்வையே கிடையாது. அப்படின்னும் போது அது பார்க்கறது டோட்டல் பிளைண்ட் கிரகமா மாறிடும். வேற ஒன்றும் டவுட் இருக்கா? இன்னும் நான் பாடத்துக்கே போகல. ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியா வந்துங்க ஐயா சூரியன் வந்து அவரு கூட அஸ்தமனம் அடைந்த கிரகம் வந்து அந்த பாக்கிய பலனை செய்யும்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஐயா. அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களாங்க ஐயா? இல்ல, லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாக வந்து சொல்லுங்க. இப்ப தனுசு லக்கணத்துக்கு வந்துங்க ஐயா பாக்கியாதிபதி சூரியனுங்க ஐயா. ஆமா, அவரு கூட வந்து ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைஞ்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாங்களா? அஸ்தமனம்னு எடுத்துக்கலாங்களாங்க ஐயா, இல்ல அஸ்தமனம் எடுக்க கூடாதுங்களா? ஒரு நிமிஷம். ஓகேவா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சனி இருக்குதுங்க. சனி இருந்தா அஸ்தமனம் சனியோட. இது வந்து சூரியனுடைய பவரை வந்து இந்த சனி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. ஐயா, சூரியனுடைய பவர் தான் சனி வாங்காது. சூரியனுக்கு சனிக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்படி ஒரு அமைப்பு வந்து அதுவும் 9ஆம் இடத்துல இருந்து சூரிய திசையோ சூரிய புத்தியோ அல்லது சூரியன் சார வாகனனுடைய திசையோ வந்தா தந்தைக்கு உயிராபத்து ஏற்பட்டுரும். 9ல சூரியன் இருந்தால் அதுக்கு காரக பாவக நாஸ்தி விதி. சார் இந்த காரக பாவ நாஸ்தி ஐயா, இந்த காரக பாவ நாஸ்தி இங்கே சனி முடிஞ்சு வச்சு. இப்ப சனிக்கு பாவே எடுக்கிறது. இப்ப சனி எந்த இடத்துல அறிமணி 2, 3 கூடியவருங்க. 12. அப்ப 2 சார் 2ஆம் இடத்துல அவர் அஸ்தமனம் அடைந்து விட்டார் என்றால் 2ஆவதுடைய அந்த பாவகத்துக்கு என்னென்ன ஆதிபத்தியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் டேமேஜ் ஆகும். இப்ப சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் நல்ல நிலைமையில இருந்தா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. அப்ப 2ஆம் இடம் என்பது சூரியனை பார்க்கணும். சூரியன் பார்க்கறது கண்ணு. அப்ப 2ஆம் இடத்துல 9 சூரியன் இருக்கிறது சிறப்புத்தான். இருந்தாலும் அது அந்த திசாபுத்தி காலங்களில் தந்தைக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கேள்வி, இங்கே சனி சூரியன் வந்து சனி என்னைக்குமே சூரியனுக்கு சனிக்கு பகை கிரகம். அப்பா மகன் புராணத்துல அப்பா மகன். அப்ப அஸ்தமனம் அடைந்து விட்டார் அப்படின்னா இங்கே சனி வலு இழந்து விட்டார். சரிங்க. அப்ப 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் தைரிய வீரிய ஸ்தானம் அவருக்கு இருக்காது. சரிங்க.
அப்புறம் இந்த கார்கோபாவ நாஸ்திங்க ஐயா ஆட்சியும் மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி அர்த்தமனம் அணிஞ்சிட்டாருன்னா இந்த சனி திசை வரும்போது இளைய உடன்பிறப்புக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்ப செவ்வாய் இளைய உடன்பிறப்புக்கு உயிருக்கு ஆபத்துன்னா அடுத்த நிமிஷம் செவ்வாயை தூக்கி பார்க்கணும். செவ்வாயினுடைய நிலைமை எப்படி இருக்கு? செவ்வாய் டேஞ்சர் ஆகுனா உடன் பிறந்த சகோதரனுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும். நடிகர் விஜய் ஜாதகத்துல அதே இருந்துச்சு. மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாயாக வந்து செவ்வாய் நீசம். ஒரு பக்கம் நீச பங்கமாக ஆனாலும் நீச பங்கம் பெற்ற கிரகம் என்னுடைய ஆய்விலே நீச்சத்தினுடைய வேலையும் செய்கிறது, பங்கத்தினுடைய வேலைகிறது. அந்த திசா பத்தி ஒரு டூரேஷன் வந்து 10 வருஷம் அப்படின்னா 5 வருஷம் 2 வேலையும் செஞ்சுக்கிட்டு. இது என்னுடைய அனுபவத்துல கரெக்டா வருது, நிறைய பார்த்துருக்கேன். இப்ப எனக்கே சுக்கிரன் நீசந்தேன், ஆனா நீச பங்கமாயிருச்சு. இருந்தாலும் இப்ப சுக்கிர புத்தி நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்க வேண்டியது. ஏன்னா 2 வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். புத்தி நடக்குது, திசை நடக்கல. அந்த புத்தியில 2ஆ பிரிச்சு செஞ்சு விட்டு போயிடும். 8க்குரியவன் எனக்கு 8க்குரியவன் 7ல நீசம், ஆனா நீச பங்கம் ஆயிடுச்சு. குருவினுடைய பார்வை இருக்கு, சுவர்களுடைய பார்வை. எனக்கு லக்னாதிபதி குரு, லக்னாதிபதி குரு, அந்த குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு. அப்ப லக்னாதிபதியுடைய பார்வை யாருடைய பார்வை சிறப்பானது? லக்னாதிபதி பார்வை சிறப்பானது, பஞ்சமாதிபதி பார்வை சிறப்பானது, 5க்குரியவன் சிறப்பானது, 9க்குரிய பாக்கியாதிபதியுடைய பார்வை சிறப்பானது, 11க்குரிய லாபாதிபதியினுடைய பார்வை சிறப்பானது. நல்லா கேட்டுங்க, லக்னாதிபதியினுடைய பார்வை மிக சிறப்பானது. நீங்க இங்க குரு பார்த்துருச்சு, சுக்கிரன் பார்த்துட்டா, புதன் பார்த்துட்டா விட்டுருங்க, அது பார்க்க கூடாது. உங்களுக்கு யாரு லக்னாதிபதி பார்வை? லக்னாதிபதி சனியாகவே இருந்தாலும் அவன் உங்களுக்கு நல்லவன். அட்டமாதிபதி குருவாகவே வந்தாலும் அவன் நமக்கு கெட்டவன். பொதுவா சொல்லக்கூடியது சுக்கிரனும் குருவும் புதனும் பிரைச்சந்திரனும் இவர்கள் எல்லாம் நமக்கு சுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு சொல்லி 3 ரோல வரும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. 2வது ரோல ஃபர்ஸ்ட் ரோ அடியாயிரும். ரூல்ஸ் வந்து 10 விதி அடியாயிரும். ஆனா நான் என்ன சொல்லி 6, 8, 12 மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரோ. 2வது ரோல சூரியன் 6லே இருக்கலாம் என்பது 2வது ரோ. அப்ப ரேட் வரிசை 1, 2, 3 இருக்கும் ஜாதகத்துல அஸ்ட்ராலஜி. அப்ப 3 ரேவுமே நம்ம படிச்சுக்கிட்டோம்னா முடியும். இன்னும் நான் கிரக பார்வை சேர்க்கைக்குள்ள உள்ளேயே போகல. இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி நான் பேசிக்கிட்டே இப்ப போயிடுச்சு. என்ன பண்ணுவோம், நாளைக்கு வகுப்பு இதே கண்டினியூ பண்ணுவோமா, இந்த வேண்டாமைக்கு பாவம் 2வது நம்பர் பாவத்துக்கு போயிடுவோமா? ஐயா இதே கண்டினியூ பண்ணலாம். இதுலயே நிறைய இருக்கு, கிரக பார்வை, கிரக சேர்க்கையே இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் நான் கிளாஸ்லயே போகல. அடுத்த கிளாஸ் வந்து இதுல உள்ள செய்தி சொல்ல மாட்டோம், வேற செய்தின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கிரக பார்வையின் கிரக சேர்க்கை மேங்க ஜோசியத்துல 60% பலன் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸா இருக்கும். இப்ப நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரும் குறிப்பெடுத்துக்க சொல்லுங்க அப்பா. ஐயா அஸ்தமனமான கிரகத்துக்கு பார்வை இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டுங்க ஐயா. ஓகே சூப்பர். அவர் பழனிசாமி ஐயாவா நச்சு நடிக்கிறாருங்க, அவர் தான் கரெக்டா இருக்காரு. அடுத்து சந்திர அதியோகம் பத்தி அந்த விவரம் என்னங்கிறது தெரிஞ்சது. அதியோகம் அந்த என்னன்னு தெரியாது. சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து அந்த 6, 7, 8 அது புதுசா இருந்தது ஐயா. எனக்கு தெரிஞ்ச யூடியூப்ல யாருக்கும் சொல்லல. அது எனக்கு வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்படாத தகவல் ஐயா. எனக்கு நானும் மூல புத்தகத்தை படிச்சதுனால சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் அதியோகம், ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டாதான் அறிவு விருத்தியாகும். அப்படி கேட்டதுனாலதான் ஒருத்தர் வந்து பெரிய உலகத்துல மிகப்பெரிய அறிவாளியான ஆப்பிள் புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடித்த ஐசக் நியூட்டன் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி. ஆப்பிள் பழம் மரத்தை அடியில் படுத்து கிடக்காரு. படுத்து கிடக்கும் போது ஒரு ஆப்பிள் பழம் மண்டையில் விழுகிறது. உடனே அவன் எந்திரிச்சு அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடல. 3 கேள்வி கேட்டான். ஏன் இந்த ஆப்பிள் மேலே இருந்து கீழே விழுந்தது? எதற்காக நேரடியா விழுந்தது? நான் படுத்திருக்கேன், கொஞ்சம் விலகி போய் விழுகலாமே. ஏன்
மேலே இருந்து கீழே வந்தது எதற்காக நேர் குத்திலே விழுந்தது, எப்படி விழுந்தது? நேற்று வரை அரை மணி நேரத்து வரை அது ஒட்டி இருந்தது, இப்போது விழுந்து என் மண்டையிலே அடிபட்டு விட்டது. ஏன், எதற்கு, எப்படி என்ற 3 கேள்விக்கு விடை கண்டுபிடித்தான். அந்த விடையினுடைய பெயர் புவியீர்ப்பு விசை. கண்டுபிடித்தவன் பெயர் ஐசக் நியூட்டன். அப்ப அதியோகம், சந்திர அதியோகம் அப்படின்னு சொன்னா, சார் ஏன் சார் இதை மட்டும் அதியோகம் சொல்றோம், வேற எதுக்குமே யோகம் தானே சார் சொன்னோம், இதுக்கு மட்டும் அதினா மிகப்பெரிய மோஸ்ட் பாப்புலர். பாப்புலர் அப்படின்னாலே ஒரு பெரிய புகழ் வாய்ந்தவர், மோஸ்ட் பாப்புலர், மிக மிக புகழ் வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதியோகம்னா என்ன அப்படின்றத நீங்க உங்க குருமார்கள்ட்ட கேட்டீங்கன்னா, ஏன் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தலைப்பு பார்வை. ஒரு கிரகத்தினுடைய பார்வை ஒரு சுவருடைய 2 பக்கத்திலும் விழுகிறது, சுவர் மீது விழுகிறது என்றால் அங்கே சுபத்தன்மை அதிகமாக இருக்கிறது. அந்த திசாபத்தி காலங்களில் அதியோகம் என்பது நிச்சயம் நடந்திருக்கு. பெரிய பெரிய ஜாதகம். சொல்லுங்க. இப்போ சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா இருந்து ஒளி பொறிந்த சந்திரனா இருந்தா 6, 7, 8ல ஒளி விழும். அது வந்து கெட்ட கிரகமா 6, 7, 8ல இருந்தா கூட ஓரளவுக்கு நல்லது செய்யும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து அமாவாசை கிட்ட போகும்போது அவரோட ஒளி வந்து 6, 7 வீட்டுல இருந்தா அது வந்து கொஞ்சம் அங்கே சந்திரன் அதுக்கு இன்னொரு விஷயம், பூர்ண சந்திரனாக சொல்லிடுறேன் சார். அதியோகம், ஆமா அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப 6, 7, 8ல எந்த கிரகம் இருந்தாலும் அது அதியோகத்துலதான் இருக்கு. ஆனா அது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமான்றது எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அப்புறம் அவர் லக்ன சுபரா இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தானே சார் முடிவு பண்ணோம். சுபர் மட்டும் இருந்தா நல்லது செய்யும்ன்றது அது ஏத்துக்க முடியாது தானே. இல்ல, சுபர்கள் லக்கண சுபர்கள் பார்த்தால் அந்த இடத்தை புனிதப்படுத்தும்ல. அவன் யாருன்னு பாருங்க. நீங்க ஏன் குரு சுக்கிரன் லக்கணத்துல இருந்து சுபர்கள் சாப்ட்வேர்ல போட்டிருக்கோம், சுபர்கள் பாவர்கள். சுபர்கள்னு போடக்கூடிய கிரகம் வந்து எப்படி சொல்றீங்க, அவர் லக்கண சுபர்கள். அந்த லக்கண சுபர்கள் இந்த 6, 7, 8 இருக்கும்போது நிச்சயம் புனிதப்படுத்தும். குரு சுக்கிரன் புதன்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னது. புரியுதா உங்களுக்கு? ஐயா, அவர் கேக்குறது வந்து ஆதிபத்தியம் வந்து அங்க வந்து ஆதிபத்தியத்தோட இதுதானே நடக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா வந்து அந்த ஆதிபத்தியத்துக்கு யாரு இப்போ அந்த அந்த ஆதிபத்தியத்துக்கு யாரு உறவு முறையோ யாரு எந்த இதுவோ அதுக்கு அவங்களுக்கு அந்த நல்லதோ கெட்டதோ நடக்கும்னு எடுத்துக்கலாம் ஐயா. ஆமா, அந்த உறவுக்கு நல்லது நடக்கும். சார் 10ஆம் இடத்தின் அதிபதி உங்களுடைய 10ஆம் இடத்தின் அதிபதி எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காரோ அந்த வீட்டு உறவு வலுப்படும். 10ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் வீட்டில் அமர்ந்தால் உங்களோட உங்க தம்பி பணக்காரா இருப்பாரு. 10ஆம் அதிபதி செவ்வாய் இருப்பார். 10ஆம் இடத்தின் அதிபதி சனி வீட்டில் அமர்ந்திருந்தால் உங்களுடைய வேலையான மகர்கள் மூலம் நீங்கள் பணக்காரர்கள். 10ஆம் இடத்தின் குரு மிகச்சிறந்த செல்வனாக வருவார். இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இணையக்கூடிய இணைவு, இதெல்லாம் சித்த பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம முழுக்க இந்த வகுப்புல வந்து இணைவையும் பார்வையையும் பத்தி மட்டும்தான் பேசுகிறேன். ஓகேவா? இப்ப நாளைக்கு இதே நேரத்துல மீண்டும் இதே தலைப்பு நடக்கலாம். நன்றியா. நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.